السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பிரார்த்தனை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் இந்த துவா பதியப்பட்டிருக்கு. 6316வது ஹதீஸாக இந்த துவா பதியப்பட்டிருக்கு. இதில் அல்லாஹுடைய தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸ்வரி நூரா வஃபீ சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் யசாரி நூரா வஃபௌகி நூரா வதஹ்தி நூரா வஅமாமி நூரா வஹல்ஃபி நூரா வஜஅல் லீ நூரா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அழகான ஒரு பிரார்த்தனை. இதில் அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும் மஜ்அல், இறைவா ஏற்படுத்து, இறைவா ஆக்கு, மஜ்அல் ஏற்படுத்து, ஆக்கு, ஃபீ கல்பி நூரா, எனது உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து. நூரா அப்படிங்கிறது ஒளி, ஒளியை ஏற்படுத்து எனது உள்ளத்தில். ஃபீ கல்பி, எனது உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து. வஃபீ பஸ்வரி நூரா, எனது பார்வையில் ஒளியை ஏற்படுத்து. வஃபீ சம்இ நூரா, எனது நான் கேட்பதில், எனது கேள்வியில் ஒளியை கேட்பதில் ஒளியை ஏற்படுத்து. வஅன் யமீனி நூரா, எனது வலதுபுறத்தில் ஒளியை ஏற்படுத்து. வஅன் யசாரி நூரா, எனது இடதுபுறத்தில் ஒளியை ஏற்படுத்து. வஃபௌகி நூரா, எனக்கு மேலே ஒளியை ஏற்படுத்து. வதஹ்தி, எனக்கு கீழே ஒளியை ஏற்படுத்து. தஹ்தி அப்படிங்கிறது கீழே. தஹ்தி, எனக்கு கீழே ஒளியை ஏற்படுத்து. வஅமாமி நூரா, எனக்கு முன்னால் ஒளியை ஏற்படுத்து. அமாம் அப்படிங்க அமாமி, அமாமி அமாம் அப்படிங்கிறது எனக்கு முன்னால்னு அர்த்தம். அமாமி, எனக்கு முன்னால், எனக்கு முன்னால் ஒளியை ஏற்படுத்து. வஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னால் ஒளியை ஏற்படுத்து. வஜ்அல், இன்னும் ஏற்படுத்து, லீ நூரா, எனக்கு ஒளியை ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திச்சிருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் இந்த துஆவில் நூரா, இறைவனிடத்தில் ஒளியை கேட்குறாங்க. நூரா, நூரா அப்படிங்கிறதுடைய கரெக்ட் மீனிங்கு ஒளி அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங். இந்த துஆவில் அல்லாஹுடைய தூதர் நூரா அப்படிங்கிறத, எனது உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து, எனது எனது பார்வையில் ஒளியை ஏற்படுத்து, எனது நான் கேட்பதில் ஒளியை ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இந்த ஒளி அப்படிங்கிறதுனுடைய மீனிங் இந்த துஆவில் என்ன அப்படின்னா, ஒளி அப்படிங்கிறதுடைய மீனிங் நேர்வழி. இறைவனிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்வழிக்காக பிரார்த்திக்கிறாங்க. தன்னை சூழ்ந்து எல்லா ரீதியிலையும் நேர்வழிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்திக்கிறாங்க. இது இன்னமும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல்-ஸுலுமாத்தி இலன்-நூர். இந்த வசனம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் 2வது அத்தியாயம் 257வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் தான், அல்லாஹு தஆலா தான். அவன் அவர்களை யுக்ரிஜுஹும் மினல்-ஸுலுமாத், யுக்ரிஜுஹும் அதாவது இருள், ஸுலுமாத் அப்படிங்கிறது இருள், இருளிலிருந்து வெளியேற்றி, யுக்ரிஜுஹும் அவன் அவர்களை இருளிலிருந்து வெளியேற்றி, இலன்-நூர் ஒளியின் பக்கம், அல்லாஹ் ஒளியின் பக்கம் அவன் அவர்களை செலுத்துகிறான். இதில் அல்லாஹு தஆலா கூறியிருப்பது நூர் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய சொல்? நேர்வழியை குறிக்கிற சொல். நேர்வழியின் பக்கம் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வர்றான்.
அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து இருளிலிருந்து நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் தாலா கொண்டு வரான். யாரை? நம்பிக்கை கொண்ட மக்களை, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை. அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினதுலுமாத்தி இலன்னூர். இந்த ஒரு வார்த்தையை தான், அதாவது நூரா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய துஆவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தன்னை சூழ இறைவனிடத்தில் இந்த துஆவில் நேர்வழிக்காக பிரார்த்திக்கிறாங்க. நேர்வழிக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய துவாக்களில் சிறந்த ஒரு துவா இந்த ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட இந்த ஒரு துவா. இதில் தன்னை சூழ எல்லா ரீதியிலையும் இறைவனிடத்தில் நேர்வழி கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. இவ்வாறான துவாக்களை நாம் மனனம் செய்வதற்கும், அதே போல அவனுடைய குர்ஆனை பற்றி பிடிப்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் வேறொரு துவா அல்லது குர்ஆனுடைய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.